ஹாய். ஒரு மலையாள படம் ரிவ்யூ பண்ணலாம்னு நினச்சேன். இந்த படத்தை பற்றி ரிவ்யூலாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டோரி இந்த டாப் 5 மலையாளம் ஃபிலிம்ஸில் இது ஒன்று வசூல் பண்ணதில் அப்படின்லாம் போட்டுருச்சு. நவீன் பாலிக்கு ஃபெயிலியராக வந்துட்டு இருந்தப்போ அந்த படம் அவரை தூக்கி விட்டுச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி பார்த்துருவோமே அப்படின்னு பார்த்தேன். ஒரு 20 நிமிஷம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். கடைசி 5 நிமிஷம் தூங்கிட்டேன். முடிச்சு பார்த்தேன், என்ன போர் அடிக்குது, சரிட்டு ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன். அப்புறம் அடுத்த நாள் வேறு படம் பார்க்கலாமாங்க, சரி இது என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு ஆன் பண்ணேன். ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். படம் என்னை கவி பிடித்து உள்ளே இழுத்து கொண்டது. The film became really interesting. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பேய் படம். பேய் படம்னா வழக்கமாக தலை விரிச்சு போட்டுட்டு கண்ணாடி உருட்டி முடிச்சுக்கிட்டு பயங்கரமாக இருக்கணும். நம்ம காஞ்சனா அரண்மனை மாதிரி அல்லது ஈவன் மிஸ்கின் பிசாசு கூட அதே மாதிரி தலை விரிச்சு போட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஃபார் சேஞ்ச் திஸ் பிசாசு அந்த கேரக்டருக்கு பிசாசு சொன்னா கோவம் வரும், பேயின்னு சொன்னா கோவம் வரும். பிகாஸ் த திங் இஸ் ஷி டசன்ட் நோ who she is and all that and why all these things are happening அவளுக்கு தெரியலங்கிற. செத்து போயிட்டோம் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீலிங். ஸோ ஒரு அழகான ஒரு ஸ்வீட் கியூட் லவ்லி அண்ட் பேய் வந்திருக்குது. ரொம்ப நாட்டியா இருக்குது. The thing is, as the film goes on, you start loving the girl. I mean, loving the பேய். பேய் மேல உங்களுக்கே ஒரு அன்பு பிறந்துடும். ஸோ சொன்னேன் இல்லையா, ரொம்ப கியூட்டா, ரொம்ப நாட்டியா, வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா இருக்குது. சிரிச்ச முகத்தோட இருக்குது. பேய் சிரிச்சுட்டு தான் நமக்கு பயமா தானே இருக்கும். இது அப்படிலாம் இல்லை, நம்மளையும் சிரிக்க வைக்குது. வெரி நைஸ் மூவி. கதைன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது a girl who doesn't know who she is and all that, she dies, and the only thing that she remembers is அவள் சாகும்பொழுது யாரோ பக்கத்தில் இருக்காங்க எஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எஸ்ன்னு சொல்றதுனால யாரும் சந்தோஷப்படுறாங்களா, ஐ மர்டர்ட், அந்த மாதிரி அவளுக்கு பல சந்தேகங்கள்லாம் வருது. முதல்ல நமக்கு தெரியாது. நம்ம ஹீரோ பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு கிட்டாரிஸ்ட், ஒரு பயங்கரமான பிராமணிக் நம்பூத்திரி குடும்பமா இந்த பூஜை எல்லாம் பண்ற அந்த குடும்பத்து ஆளு. அப்பா பெரிய ஆளு, அண்ணனும் அதுல பெரிய ஆளு. பட் இவருக்கு he became an atheist. அதுக்கு ரீசன் சொல்லுவாங்க ஏத்திஸ்ட் எப்படி ஆனாரு அப்படின்னு. ஒரு நாள் இவரும் பக்தியா இருந்த ஆளு, பயபக்தியா இருந்த ஆளு. பூஜையை ஒரு நாள் பண்ணிட்டு இருப்பாரு வீட்டுல உட்காந்து. அப்போ வீட்டுக்குள்ள இருந்து ஒரு அம்மா கூப்பிடுற மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். சரி அம்மா கூப்பிடுறாங்க, பூஜையை முடிச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு பக்தி மார்க்கத்துல அப்படி உள்ள நுழைஞ்சு இருந்துட்டு அங்க போவாரு. மதர் இஸ் நோ மோர், அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஸோ தட் மேட் ஹிம் ஃபீல் bad about religion, God, faith and all that. So he leaves it. அதனால என்ன பண்ணுவாருன்னா வீட்டோட இருக்காம தனியா போயிடுவாரு. ஏன்னா வீட்டுல இருந்தா அந்த ஜபதபங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க அப்பாவுக்கு பிடிச்சது, இவருக்கு அது பிடிக்காது. ஸோ வீட்டை வெளியே போய் கிட்டாரிஸ்டா இருக்காரு. அந்த ஹோல் ட்ரூப் கோஸ் அப்ராட். பட் அதில் பார்த்து அன்லக்கிலி அவருடைய விசா மட்டும் ரெஃப்யூஸ் ஆயிடுது, என்னன்னு தெரியல. ஸோ அதனால he gets stuck in India while the rest of the people go elsewhere. ஸோ இப்போ இவருக்கு பூவாவுக்கு காசு வேணுமே, அதனால என்ன பண்ணுறேன்னு சொல்லும்போது அந்த மேனேஜர் தான் சொல்லுவார், அந்த ட்ரூப் மேனேஜர், உனக்கு என்ன காசா பழகும், எதுக்கு நீ இப்படி சும்மா அலைஞ்சிட்டு இருக்க, தேவையில்லை, பேச அப்பா கூட போயிருந்துக்கோ, சொன்னபடியே எதுவும் கோயிலுக்கு போவேன் இவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்க்ரூ கொடுத்த உடனே சரி இவரை வேற வேலை இல்லை, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா வீட்டு போறான். அங்க ஒரு நைஸ் கேரக்டர் பெரியப்பா இருப்பாரு, வயசான ஆளு, எக்ஸ் பூஜை அந்த காலத்துல பண்ணவர். இப்போ ரிட்டையர்ட் லைஃப். அவர் இவன் மேலே அட்டாச்சாக இருப்பார். இவனும் பெரியப்பட்ட நல்லா இருக்கிறான். பெரியப்பா ஒரு ஃபன்னி ஓல்டு கை. உதாரணமா ரூம்க்கு வந்தோடனே பிச்சு நாத்தம் வரும். ஏன் பெரியப்பா ஃப்ளஷ் பண்ணக்கூடாதான்னு, போட அங்கேதான் ஏற்கனவே தண்ணி இருக்கு, அப்புறம் என்ன பிச் பண்ண பிறகு தண்ணி ஊற்றணும், நம்ம லாஜிக்கலாக ஒரு கேள்வியெல்லாம் கேட்பாரு. அந்த மாதிரி டைப் ஆஃப் பெரியப்பா. அப்பாவோட இவர் அதிகமாக பேச மாட்டார், அன்னை கூட பேசிக்குவார், அவ்வளோதான். சரி விரும்பி வந்த உடனே கையில காசு இருக்காதா, என்ன பண்ணலாங்க போது இவருடைய கசின் ஒருத்தர் ஒரு ஒரு காமிக் கேரக்டர் மாதிரி ஒரு உண்டா புஷ்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பேய் வெட்டுறதுல பெரிய விற்பனைன்னு சொல்லிட்டு அவர் அந்த தொழில் பண்ணிட்டு இருப்பாரு. அதுல பாதி ஃப்ராடுங்கிறத அவர் சொல்றதே தெரியும். நான் கூட 2 பூஜை சேர்த்து செஞ்சு தெரியுமா, ஒரு ஃபிளேவர் வரட்டுங்கிறதுக்காக அப்படிம்பாரு. நான் பண்ண பூஜையில எல்லாம் செம அழகா முடிஞ்சுப்பாரு, கொஞ்சம் பீதிக்குவா வச்சுக்கோங்க. ஸோ அவர்கிட்ட போய் அசிஸ்டண்டா போய் சேரும். அதுல கொஞ்சம் காசு கிடைக்கிது அதுக்காகவே. அப்புறம் அவருக்கு ஒரு குட்டி ஆக்சிடென்ட், ஒரு ஃபன்னி ஆக்சிடென்ட்ல ஒரு
அடிபட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. ஸோ ஹீ டேக் த ரோல் ஆஃப் த எக்ஸாஸ்டட் ரோல், இவர் எடுத்து இவரெல்லாம் பண்ணுறது. அப்படி அந்த மாதிரி போகும்போது ஒரு பையன் ஸ்கூல் பாய், அவன் திடீர்னு பேய் இறங்கி இருக்குங்கிறாங்க. அவன் அதே மாதிரி ஒரு மாதிரி பிஹேவ்ஸ் ஆட்லி. அண்ட் ஸோ அவனுக்கு பூஜை பண்ண இவர் போறாரு. இவருக்கு தெரிஞ்சது அறவரை தான். சும்மா அப்படி இப்படி இருந்து கொஞ்சம் பந்தா பண்ணிட்டு இருக்கும்பொழுது அப்போ பையன்ட்டு உண்மையிலே அவன் ஹி பிகம்ஸ் ஆல்ரைட். இவருக்கே ஆச்சரியம். கடை முடி பார்ப்பாரு, அவன் பார்த்தா நல்லா இருப்பான், ஜெபம் பண்ற மாதிரி அப்படி நடிப்பாரு, இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுதும் தற்செயலா ஒரு நாள் நைட்டு முழிப்பாரு. இவருடைய செல்போன் வந்து கட்டிலுக்கு பக்கத்துல இருக்கும். பார்ப்பாரு, செல்போன் இருக்காது. என்ன செல்போனை கான்வெட்டு தேடிட்டு பார்ப்பாரு. வெளியே வருவாரு. வெளியே ரூமுக்கு வெளியே ஒரு பொண்ணு உட்காந்து இருட்டுக்குள்ள உட்காந்து செல்போனை பார்த்துட்டு இருக்கும். ஹீல் பி சிம்பிளி ஷாக்ட் என்ன கேர்ள் வந்து உட்காந்துருக்கேன்ட்டு. அந்த சீன் அது இவர் பயந்து இது பண்ணுவாரு. அதுக்குள்ள அந்த பேய் போயிடும். போன் எடுத்துட்டு வந்துருவாரு. இல்லை போனை கொடுத்துட்டு மறைஞ்சிடும். அப்புறம் அதே மாதிரி அடுத்த நாள் திடீர்னு நினைச்சு பார்த்தா போன் வச்சு அதை நோண்டிட்டு இருக்கும். பை திஸ் டைம் அதுக்கு 2-3 இந்த அந்த ஓடிக்குவா குர்த்திய லேடிஸ் ஃபார் ஷார்ட் டாப்ஸ் இருக்கும் இல்லையா, குர்த்தின்னு நினைக்கிறேன்ல, அது வந்து ஒன்று அமேசான்ல இருந்து வரும். அப்புறம் அது ரிட்டர்ன் ஆகிடும். சைஸ் சரியில்லைன்னு. ஏன்னா அது வந்து அது கதை என்ன அப்படின்னா, பின்னால் அந்த பொண்ணு சொல்லும், எனக்கு ஒயிட்ல லாவெண்டர் பூ போட்ட மாடல் கேட்டிருந்தேன், ஒயிட்ல ரெட் இது போட்டு அனுப்பிச்சிட்டாங்க, அதனால ரிட்டர்ன் டேட் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இதுல என்னன்னா, இந்த ஆப்லாம் இவருடைய போன்ல இருக்காது. அதையே அதை செட்டப் பண்ணி, அதையோ ஆர்டர் பண்ணி, அதையே எல்லாம் வாங்கி அதே மாதிரி ரிட்டர்னும் பண்ணிடும். அது மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசைப்படும் அந்த பிள்ளை. ஷீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்ங்கிற மாதிரி காமிப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி 2 இடம் 3 இடம் ஆன பிறகு இவருக்கு ரொம்ப பயம் வந்துடும். அப்போ ஏதோ பேசும்போதும் இவருக்கு வந்து மியூசிக்ல இருக்கால, பாலிவுட்ல இருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு கிட்டாரிஸ்ட் வேணும் சொல்லி ஒரு ஃப்ரெண்டு போல ஏற்பாடு பண்ணி சில வீடியோவில் அவர் வந்து இவருடைய மியூசிக்கை போட சொல்லுவார். அவர் அந்த தந்தனா போட்டுட்டு அதுக்கு மியூசிக் போட சொல்லுவார். இவன் போடுவான். அவர் அது நல்லா இல்லை அப்படிம்பாரு. 2 தடவை போட்டவும் நல்லா இல்லை. வரும் 3ஆவது இடம் பார்க்கும்போது நம்ம பேய் குட்டி பக்கத்தில் உட்காந்துருக்கோம். அது வந்து சொல்லிக் கொடுக்கும், நீ வந்து இந்த ரிதம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது தன்னன பாடும். இவர் அதுக்கேற்ற மாதிரி ரிதம் போடுவார். மியூசிக் டேரக்டருக்கு பயங்கரமாக பிடிச்சி போயிடும். படத்தை ஷூட்டிங்க்கு வந்துடுற ரெக்கார்டிங்க்கு யூ டன் அ குட் ஜாப் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஹி பிகம்ஸ் லிட்டில் பிட் தேங்க்ஃபுல் டு த பேய்குட்டி. அப்புறம் பேசும்போதும் இவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வராது. மியூசிக்லாம் தெரியும் அப்படின்னு ஏதோ கிறிஸ்டியன் இதெல்லாம் ஏதோ சொல்ல உடனே ஒரு கிறிஸ்டினா இருக்கும் அப்படின்னா, கிறிஸ்டின் சிலுவை அந்த நம்ம டிராக்குலா படத்துல சிலுவை காமிச்சோன்னே பேயெல்லாம் ஓடிடுல, அது மாதிரி இவ்வளோ ஓட வைக்கணுங்கிறக்கா இவர் போய் கடைக்கு போய் கிராஸ் வாங்க போவார். அது சின்ன ஜோக் மாதிரி காமிப்பாங்க. எந்த கிராஸ் வேணும்னா பித்தளையில் வேணுமா கட்டையில் எந்த கிராஸ் பவர்ஃபுல் அப்படிலாம் ஒன்றும் பவர்ஃபுல்லாக எல்லாம் ஒரே மாதிரி தான், எல்லாம் நம்பிக்கை பொறுத்த விஷயம். சரின்னு சொல்லி போய் செலக்ட் பண்ணி பேர் என்ன கிராஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கும் போதும் திரும்பி பறந்து பொண்ணு பேய்குட்டி பக்கத்துல நிற்கும். இங்க பாரு சுத்தி இத்தனை ஜீசஸ் கிராஸ் இருக்கு, படம் இருக்கு, என்ன ஏதாவது எனக்கு எதாவது இருக்கா, ஒன்றும் ஆகலை. அப்புறம் நீ கிராஸ் வாங்கிட்டு வந்து என்கிட்ட நீட்னா கொண்டா அப்படி கிராஸ் வாங்கிட்டு பேச கேஷுவலாக இருக்கும். இதுல ஒன்று தெரியல, எனக்கும் ஜீசஸ்க்கு எந்த சண்டையும் கிடையாது, அவருக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு அப்புறம் வெளியே அந்த பிறகு சொல்லும். இந்த மியூசிக்கை சொல்லி கொடுத்துருந்தா அவனுக்கு ஒரு அது மேல ஒரு கிராட்டிடியூட். அப்ப நம்ம நான் யாருன்னே தெரியல, செத்து போயிட்டேன், சாகும்போது எஸ்ன்னு ஒரு வேர்டு மட்டும் கேட்டுச்சு. நான் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்றேன், என்னால முடியல, ஐ டோன்ட் நோ ஹூ am I and all that அப்படின்னு சொல்றேன். 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா இருறாங்க. உடனே பக்கத்துல இருக்க காலேஜஸ்க்குலாம் போறாங்க, ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து அப்படி வர்றாங்க. அப்புறம் சர்ச்சுக்கு போறாங்க, அங்கேயும் பார்க்குறாங்க. இது கிரேவியார்டு போவாங்க, அங்கேயும் போய் பார்ப்பாங்க. இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் பார்ப்பாங்க, எதுவும் கிடைக்காது. அந்த சமயத்தில் அவனுக்கு பாம்பேக்கு போறதுக்கு அந்த கால் வந்துடும். சரின்னு சொன்ன ஃப்ளைட்ல நானும் வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துடும். அதில் குட்டி கலாட்டா பண்ணும். பக்கத்தில் வேற ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்துருக்கோம். அந்த பொண்ணோட வீட்டில் இது போய் உட்காந்து இந்த மாதிரி இவ்வளோ மாதிரியே பேசணுன்னே இவர் எடுத்து அது பேசுவார். அந்த பொண்ணு அடிக்க வந்துடும். பார்த்தா அங்கே எம்டி சீட்டில் உட்காந்து அவங்க சரி பேய்குட்டி அங்கே உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பா. ஸோ அந்த மாதிரி நாட்டியாக இருக்கும். பாம்பே போகிறாங்க. பாம்பே போகும்போது ஷூட்டிங்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் அங்கே ஒரு லேடியை மீட் பண்ணுறாங்க. ஒரு இந்த இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு லேடி. அது வந்து அப்போதான் தன்னுடைய எக்ஸ் கூட சண்டை போட்டுட்டு சோகத்தில் இருக்குது. அது ஒரு சின்ன ஷார்ட் காமிப்பாங்க. எக்ஸ் கூட பை சொல்லிட்டு வர மாதிரி காமிப்பாங்க. அப்புறம் ஒரே அழகியா இருக்கும். இவர் வந்து கொஞ்சம் கன்சோல் பண்ணுவாரு. அதில் ஒரு விஷயம் எனக்கு பட்டுச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்த 2 or 3 ஃபிலிம்ஸில் இந்த எக்ஸுங்கிற வேர்டை வந்து இப்போ மீடியாவில் வந்து கேஷுவலாக யூஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இந்த சமூக ஊடகங்கள்லாம் அந்த எக்ஸுங்கிற வேர்டெலாம் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. அந்த எக்ஸு
பிரேக் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எங்களை மாதிரி ஆளுகளுக்கு அந்த காலத்தில் நாங்கள் பார்த்தப்போ, அந்த முதல்ல படங்கள் பார்த்தப்போ, அப்படியே குதிரையில் ஹீரோ டக் டக்னு வருவார். அப்போ அவங்க ஒரு ஹீரோயின் தண்ணி குடத்தோட அப்படி வருவாங்க. ஒரு பள்ளத்தில் விழ போவாங்க. அவர் தாங்கி பிடிச்சிக்குவாரு. அது கையை தான் பிடிச்சிருப்பாரு இன்னைக்கு. கையை தொட்டு விட்டார், ஆகவே நீங்களே என் கண்ணாளன் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு அவர் சோ கால்டு love was shown in movies, and that was in a way sort of real because இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. நாங்கள் எங்கள் கல்யாண காலங்கள் எல்லாம் பொண்ணு கூட பக்கத்தில் உட்காந்தா we are not supposed to talk to them. அப்படி பேசிட்டா we are all we will consider as a sort of rebels. நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன், அது தெரியல. அந்த அந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ல இருந்து இப்போ ஆஃப்கோர்ஸ் திங்ஸ் ஆர் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் அண்ட் பீப்புள் ஆர் மோர் ஓப்பன் நினைக்கிறேன். உதாரணமாக அந்த எக்ஸ் இருந்துச்சுங்கிறத இப்போ வந்து இறக்குற எல்லா முந்தி வந்து ஜென்ஸ்லாம் வந்து தான் எப்படி இருந்தாலும் சரி தனக்கு வர்ற பொண்ணு அப்படியே அப்படியே சரி உங்களுக்கு தெரியும் ரொம்ப அப்படி அந்த வெர்ஜினிட்டிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற காலங்கள்லாம் இருந்தது. இப்போ அந்த வெஸ்டர்னைஸ்ட் ஆகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது திங்ஸ் கேன் ஹேப்பன் டு எனிபடி. ஒரு 25-26 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாத ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வந்து அப்படியே சேஸ்டிட்டி மெயின்டைன் பண்ணி அப்படியே இருக்காங்க அப்படின்னு சொல்றது வந்து இந்த ஜென்ரேஷன்ல கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் நினைக்கிறேன். இதெல்லாம் பேசலாமான்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டா ரைட் திங்ஸ் ஆர் சேஞ்சிங். அதை வந்து இப்போ உள்ள மூவிஸ்ல கொஞ்சம் காமிக்கிறாங்க. இதுல வந்து எக்ஸ் பொண்ணு இந்த பொண்ணு அழுகிறாளா, அவர் கன்சோல் பண்றாரு, அதனால அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் வருது. அது இந்த பொண்ணு நம்ம பேய்குட்டி வந்து அதை என்கரேஜ் பண்ணுது. அப்புறம் திரும்பி இங்க வந்துடுறாங்க. அந்த பொண்ணு இங்க வந்துடுது. அங்க ஒரு கல்யாணத்துக்கு அது உங்களை இன்வைட் பண்ணுது. எதுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நான் பேய்குட்டி போவோம், சும்மா போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கல்யாணத்துல போய் ஒரு டான்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்போ அந்த பொண்ணுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு சின்ன ஒரு ரொமான்ஸ் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. பட் அதெல்லாம் ஆரம்பிச்ச பிறகு இந்த நம்ம பேய்குட்டிக்கு வந்து கொஞ்சம் ஜெலஸ் அபவுட் இட், ஒரு பொசசிவா இருக்கும். சண்டெல்லாம் போடும். அப்போ நம்ம ரெண்டுத்துல எதுவுமே முடியாது, நீ யாரோ நான் யாரோ அப்படின்லாம் சொல்லும் பொழுது நான் நீ தொடக்கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது நான் உன்னை தொட முடியும் அப்படின்னு சொல்லுவேன். எங்கே படும் ஒரு பெரிய அழகான பிரீஸ் வந்து அவர் மேலே படும். ஸோ தட்ஸ் ஹவு ஷீ டச்சஸ் த கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் ஒன்லி த்ரூ த பிரீஸ். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்குள்ள அதனால ஒரு பொசிஷன்ஸ்ல ஒரு குட்டி சண்டை வரும். சண்டை வரும்பொழுதும் இவன் வந்து கோச்சிட்டு காரை விட்டு வெளியே போவான், காரை விட்டு இறங்க போவான். அப்போ இறங்கும் போது ஏத்தாப்புல க்ளோஸா ஒரு கார் வந்து போகும். நல்ல வேளை ஹி எஸ்கேப்ஸ் ஃப்ரம் தட். தென் ஷி ரிமெம்பர்ஸ் ஹர் பாஸ்ட் லைஃப். அவ வந்து ஷி வாஸ் ஃப்ரம் அ வெரி ஸ்வீட் நைஸ் ரிச் ஃபேமிலி. அங்க அவளுக்கு ஒரு 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 பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறான். பாய் ஃப்ரெண்ட்னா இவளை வந்து ஷி ஸ்டார்ட்ஸ் லவ்விங் தட் கை. அவனுக்கு அது ரொம்ப தெரியும், அவன்கிட்ட சொல்லலை இன்னும். அவன் வந்து ஒரு தாடி வச்சிருக்கிற இப்போ ஒரு கிறிஸ்டின் பேர் கூட மாயா அப்படின்னு ஒரு, ஏன்னா படத்தினுடைய பேர் என்ன சொல்லலையே உங்களுக்கு தெரியலையே, சாரி இல்லை, சர்வம் மாயா, அதான் ஹிந்தி படத்தினுடைய பேர், எல்லாமே மாயை தான் அப்படின்ட்டு. இந்த பொண்ணு பேர் மாயா மேத்யூ சம்திங் வரும். ஸோ மாயா இவளுக்கு ஞாபகம் ஒரு என்னென்ன ரிச் ஃபேமிலி இது மாதிரி லவ் பண்ணியிருக்கிறேன். அந்த அதை வந்து அம்மாட்ட சொல்லணும்னா அம்மாவுக்கு நேச்சுரலி கொஞ்சம் கோவம் வரும். என்னை விட கொஞ்சம் ஏஜ் கூட அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பா. இந்த தாடி வச்ச மிளகனாலே அம்மாவுக்கு பிடிக்காது. அப்படியே ஒரு ஆள் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். சரி போய் அவனை மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு இவங்க கார்ல போவாங்க. போகும்போது தான் தெரியும் அவன் வந்து he doesn't want to come there. He feels hesitant. ஏன்னா இவனுக்கு வந்து அந்த ரொமான்ஸ் இல்லை. நான் அவனுக்கு புரிஞ்சிருச்சு எதுக்காக தான் வர சொல்றான்னு. அதை அவன் நெக்லெக்ட் பண்ணோம், அதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு அவன் வராமல் போயிடான். அவாய்ட் பண்ணோன்னு இவளுக்கு கொஞ்சம் கோவம் வரும், வருத்தம் வரும், ஏமாற்றம் வரும். உடனே காரை விட்டு இறங்கி நான் என்னன்னு கேட்குறேன் பாரு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குவா. அந்த கார் நின்றுட்டு இருக்க கார் இவங்க இறங்கும் போதும் எதிர்த்தாப்புல ஒரு காரை அடிச்சு தூக்கிடும். ஸோ ஷி terrific accident. So she's in the bed and சொல்லிடுவாங்க பிரெயின் டெட் ஆயிடுச்சு. இந்த இதுவும் இல்லை, வைட்டல் ஆர்கன்ஸுக்கு இந்த மாதிரி எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்லி திங் யூ ஹேவ் டு சே எஸ். எஸ்ன்னு சொன்னீங்கன்னா அவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். ஷீல் ஹேவ் பீஸ்ஃபுல் டெத் அப்படிம்பாங்க. அவர் வந்து தன்னுடைய மகனை கூப்பிட்டு, அதாவது இந்த பேய்குட்டியுடைய தம்பியை கூப்பிட்டு நீ 2000 மாதம் செலுத்தி கொடுக்கணும், என்ன செஞ்சிருவோமா அப்படின்னு சொன்னா அவன் எஸ்ன்னு சொல்றான். எஸ்ன்னு சொன்னா ஒரு அப்பாவும் தலையாட்டுறாரு. ஸோ ஷீ ஹெர் ஸ்டோரி கம்ஸ் டு எண்ட். அது தெரிஞ்ச பிறகு ஷீ ஃபீல்ஸ் ஹாப்பி அண்ட் அப்படியே அவன் டிசப்பியர் ஆயிடுறான் பை சொல்லிட்டு.
அந்த ப்ராப்ளி ஷீ கம்ஸ் அவுட் ஆஃப் அந்த பே இல்லாமல் ஒருவேளை இந்த சாந்தியா வாட் எவர் யூ கால் இட் அந்த மாதிரி ஆகுது நமக்கு தெரியல. ஒன்று இதை வந்து இந்த கதையை வந்து பெரிய பாட்டு சொல்லுவார் நம்ம ஹீரோ. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இது வரும். சரின்ட்டு காலில் போவார். போய் அவங்க வீட்டுக்கு போனால் அம்மா மட்டும் இருப்பாங்க. இந்த மாதிரி மாயாவோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா வாங்க உட்காருங்க அப்படின்னு கொஞ்சம் பேசிட்டு இருந்துட்டு ஹவு வி டோன்ட் மிஸ் இட் ஸ்டில் அவங்க இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் பண்ணுறேன்னு அம்மா பேசுவாங்க. சரி காஃபி கொண்டு வரேன்ட்டு போவாங்க. அப்போ ஒரு உட்காந்துருக்க எய்தாப்பில் அவளுடைய ஒரு ஃபோட்டோ, அழகான ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே நிற்பாரு. அம்மா பின்னாலேருந்து வர்றவங்க வந்து நீங்க தான் அவன் லவ் பண்ண பாயா அப்படின்னு கேட்பான். இது உண்மையில இவர் இல்லை, ஆனால் ப்ராப்ளி அவருக்கு சொலைஸ் கொடுக்குறதுக்காகவே தெரியல. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹி கம்ஸ் அவுட் ஆஃப் தி ஹவுஸ். வந்து காலைல ஏறும்போது திரும்பி பார்ப்பாரு. அவங்க அம்மா இருக்கிற பக்கம் திரும்பி பார்ப்பாரு. அப்போ ஒரு அழகான பிரீஸ் அவர் வந்து தடவிட்டு போகும். ஸோ தட்ஸ் மாயா. அதே மாதிரி கேமரா அவர் நிற்பாரு. அப்படி பிரீஸில் அவர் தாண்டி போகும். ஸோ வி ஃபீல் தட் ஹீ இஸ் பீங் டச்ட் பை த கேர்ள். அண்ட் அதே சமயத்தில் கேமராவுக்கு முன்னால் ஒரு லாவெண்டர் கலரில் ஒரு பூ ஒன்று இருக்கும் செடியில். அதை எப்படின்னு பார்த்து சிரிக்கும். அதோட படம் முடியுது. நவீன் பாலி அந்த பொண்ணு பேர் வந்து அவர் பேர் என்ன, டைரக்டர் பேர் என்னமோ சத்யன். அந்த பொண்ணு பேர் ரியா. அதில் இன்னொரு இது என்னன்னா மியூசிக் வந்து ஜஸ்டின் பிரபாகரன், மதுரை அமெரிக்காவில் நினைக்கிறேன். அவர் நல்லா பண்ணியிருக்காரு. மழைன்னு ஒரு பாட்டெலாம் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பொதுவாக அந்த பிஜிஎம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியாது. பட் இந்த படத்தில் ஐ ஃபெல்ட் இட். அந்த சில அந்த பேய் கூட போகும்போது வரும்போது வர இதுகள் எல்லாம் அந்த மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி எனக்கு பட்டது. ஸோ மியூசிக் வாஸ் ஆல்சோ குட். கேரளா மூவிஸ் மலையாள படம்னாலே அழகுக்கு கேட்க வேண்டியது எல்லாம் பச்சை பசேன்னு அழகா இருக்கும். அந்த மாதிரி காமிப்பாங்க. சமூக ஐ லைக் த. இதில் வந்து பெரிய சிக்கல்கள் எதுவுமே இல்லை. பீப்புள் கமெண்ட் ஆக்டிவ் சொல்கிற கமெண்ட் பிஹேவ் த கேரக்டர். அந்த கேரக்டர் அப்படியே எடுத்து பண்ணுறாங்க. நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி இந்த மலையாள படங்கள் இந்த ஃப்ரில்ஸே இருக்காது. ஆக்டர்ஸ் வந்து நம்ம ஊரோட ஆக்டர்ஸ் மாதிரி அந்த இப்படி அப்படின்லாம் காமிக்க மாட்டாங்க. உதாரணமாக ரீசெண்டாக கூட ஒரு படத்தில் அது அந்த ஒரே ஒரு குறையை எனக்கு தோணுச்சு. சிறைன்னு ஒரு படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு ரிவ்யூ பண்ண நினச்சேன். ரொம்ப லேட் ஆகி போச்சு, வேண்டான்னு விட்டுட்டேன். படம் நல்லா இருக்கும். அதுலேயும் இதே மாதிரி தான் ரொம்ப ஸ்மூத்தாக நோ ஃப்ரில்ஸ் அப்படியே ஆக்டர்ஸ் போயிட்டு இருப்பாங்க. பிரபுலாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அவங்களோட எப்போ இதே மாதிரி ஒரு படம் ஆக்ட் பண்ணாதான் நீங்கள் ஞாபகம். ரொம்ப பேசாமல் ஒரு ரவுடியாக வருவார் அந்த காலத்தில். இந்த படம் நீங்கள் ஞாபகம் இல்லை, பேசவே மாட்டார். அந்த ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பிரபு பண்ணால. இதே மாதிரி இவர் வந்து இந்த படத்தில் எதுவுமே இல்லை. ஒரு 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 ஹெட் கான்ஸ்டேபிள் நினைக்கிறேன். அந்த ரோலை அப்படியே எடுத்து செஞ்சிருப்பாரு. அதில் வேற எந்த விதமான மிகைப்படுத்துவர்களோ எக்கச்சக்கமான உதிரிகளோ ஃப்ரில்ஸுகளோ கிடையாது. நீட்டாக பண்ணியிருப்பாரு. ஆனால் ஒரே ஒரு இடத்துல அந்த நீள துப்பாக்கி போலீஸ்கார துப்பாக்கியை நாட் 7 என்னமோ வச்சு வேற ஏதோ ஒரு கண்ணுக்கு பேர் அந்த காலத்தில் எக்ஸைஸில் இருந்தப்ப சொல்லி கொடுத்தாங்க. ரைட்டு. அந்த துப்பாக்கி வச்சு ஒரு கான்விக்ட் சுடுவார். சுட்டா அதை நம்ம திருப்பி அடிக்கிறதுக்கு டக்குன்னு அடுத்த செகண்ட் வந்து துப்பாக்கி கீழே போகும். இவர் அடிச்சுட்டு அந்த புகைலாம் வரும். அப்படியே கொஞ்சம் போஸ் கொடுப்பாரு. அந்த ஒரு 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 3 செகண்ட்ஸ் வந்து அவர் அந்த ஹோல்ட் பண்ணி துப்பாக்கியை வந்து பிடிச்சிருக்க மாதிரி காமிப்பாங்க. எனக்கு தோணுச்சு எதுக்கு வச்சிருக்காங்க, சுட்டாச்சு விழுந்துட்டா இவருக்கு துப்பாக்கி வந்து போஸ் கொடுத்துட்டே இருப்பேன். அந்த ஒரு 2 செகண்ட் அதில் வந்து எனக்கு அது ஒரு ஃபில் மாதிரி தெரிஞ்சுது. அந்த மாதிரி தப்புலாம் இல்லை. நம்ம நீட்டாக வராங்க போகிறாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை விட இந்த பேய் கதைங்கிறத வழக்கமாக நம்ம ஹாரர் மூவியாக பார்த்து பழகிட்டு இது ஒரு ஒரு ப்ளீஸிங்காக ஒரு ரொம்ப ஜென்டிலாக இட் வாஸ் குவைட் லவபிள் மூவி. அவ்வளோதான். அந்த வர கேரக்டர் அந்த பேய் கேரக்டர் அவ்வளோ அழகாக பண்ணும்போது நமக்கே அது மேலே சொல்கிறேன் இல்லையா, வி ஸ்டார்ட் லவ்விங் த பேய் குட்டிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ தட் வே ஐ லைக் த மூவி. வாண்டட் டு ஷேர் இட் வித் யூ. Hope you people can also see the movie and enjoy. Thank you for listening. Bye. Good night.